ஆச்சாரியர் இல்லாமல் வாழ்வே வெறுமையாகிவிட்டது. ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்வை அருளிக் கொண்டிருந்த நம் சம்பிரதாய பேரொளி திருநாட்டை அலங்கரிக்கச் சென்று இன்றோடு பல மாதங்கள் ஓடிவிட்டது. காலங்கள் ஓடினாலும் ஆச்சாரியர் மறைந்த துக்கம் நம் மனதை விட்டு மறைய மறுக்கிறதே. ஆச்சாரியார் இல்லாதது பெரும் குறைதான். இருப்பினும் ஒவ்வொருவரும் எந்தெந்த பணியை எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை நம் எல்லோருக்குமே நல்ல முறையில் போதித்துத்தானே திருநாடு அலங்கரித்திருக்கிறார் நம் ஆச்சாரியார். அதற்கு ஒரு குறையும் இல்லாமல் நம் பணிகளை ஆற்ற வேண்டியது நமது கடமையும் கூட. அதில் முக்கியமான கடமை ஆச்சாரியாரின் ஸ்தானத்தில் இருந்து யார் இம்மடத்தை வழிநடத்தப் போகிறார்கள் என்பது. பெரிய நம்பிகளே, ஏன் இந்த மௌனம்? தாங்கள் அல்லவா இத்திருமாளிகையின் மூத்த சிஷ்யர், ஆச்சாரியரின் அன்புக்கு பாத்திரமானவர்களில் முதன்மையானவர். தொடக்கத்திலிருந்தே ஆச்சாரியருடன் கூடவே இருந்து அவரது உள்ள குறிப்பை பூரணமாக உணர்ந்தவர், மிகுந்த அனுபவசாலியும் கூட. தாங்களே இத்திருமாளிகையின் தலைமை பொறுப்பை ஏற்று சம்பிரதாயத்தை வளர்க்க ஆவன செய்ய வேண்டும். எதிர்வரப்போகும் சம்பிரதாய பிரவர்த்தங்களுக்கும் தாங்களே ஆச்சாரியராக இருந்து வழிநடத்த வேண்டும். இல்லை திருக்கோஷ்டி நம்பிகளே, தங்கள் வார்த்தைக்கு மறுப்பு சொல்வதாக தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம் ஆச்சாரியரும் அவருக்கு பிறகு அடியேனே ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்து அனைவரையும் போஷிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அடியேனை பொறுத்தவரை இந்த மடத்தின் அன்றாட அலுவல்கள், நிர்வாக மேற்பார்வை என்பனவற்றை வேண்டுமானால் பரிபாலனம் செய்யலாம். ஆனால் சம்பிரதாயத்திற்கு ஒரு தலைமை என்று வரும்போது அடியேனுக்கு அந்த தகுதி இருப்பதாக கருதவில்லை. ஆச்சாரியரும் அடுத்த சம்பிரதாய பிரவர்த்தகராக நம்மை யாரையும் குறிப்பிட்டு பொறுப்பேற்கும்படி பணிக்கவில்லை. ஆனால் ஒரே ஒருவரை அத்தகுதி உடையவராக நினைத்திருந்தார். அவரை அனைவருக்கும் அறிமுகம் செய்து பிரகடனப்படுத்தவும் முடிவு செய்திருந்தார். அந்த ஒருவர் ராமானுஜன். அப்படி பார்க்கும்போது ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்க முழு தகுதியும் ஆச்சாரியரின் அபிலாஷையும் ராமானுஜன் மேல்தான் இருக்கிறது. அதனால் அடியேன் அப்பொறுப்பை ஏற்பது உச்சிதமாகாது நம்பிகளே. மிகவும் சரியாக சொன்னீர்கள். ராமானுஜன் ஆச்சாரியரின் திருமேனியை தரிசித்து அவரது மனக்குறைகளை ஒவ்வொன்றாக கேட்டு அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று பிரதிஜை செய்ததும், நம் ஆச்சாரியரின் சரம திருமேனியின் கை விரல்கள் ஒவ்வொன்றாக நிமிர்ந்து ராமானுஜனின் வாக்கை அங்கீகரித்ததும் இன்றும் நம் கண்முன்னே பிரகாசிக்கிறது. ஆம், அது ஒன்றே போதும். ராமானுஜனே என் பிரதான சிஷ்யன் என்ற ஆச்சாரியரின் உள்ள குறிப்பை அறிவதற்கு. ஆமாம், நடந்த அதிசயத்தை நாம் அனைவருமே கண்டோம். இருப்பினும் ஆச்சாரியரின் பீடத்தை அலங்கரிக்க ராமானுஜனுக்கு இன்னும் வயதும் பக்குவமும் ஏற்பட வேண்டும். சம்பிரதாய விஷயத்தை வழிநடத்த அனுபவமும் மிக மிக அவசியம் அல்லவா? பிற்காலத்தில் அது சாத்தியம் என்றாலும் தற்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நம் சம்பிரதாயத்தில் ஒருவர் தன் முதல் படியை ஏற பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். ஆனால் அது ராமானுஜனுக்கு இன்னும் செய்யப்படவில்லை. பஞ்சசம்ஸ்காரம் என்ற வைபவத்தின் மூலம்தானே ஆச்சாரியர் என்று ஒருவர் கிடைக்கிறார். அவரை கொண்டுதானே வைகுண்ட பிராப்தியை அடைய முடியும். மிகவும் சரியாக சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. ராமானுஜனுக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை உடனடியாக அளிப்பதே உகந்தது. அப்பணியை முன்பே ஆச்சாரியர் செய்ய தீர்மானித்திருந்தார். ஆனால் அது கைகூடவில்லை. இப்போது நம் ஆச்சாரியருக்கு அடுத்த நிலையில் இருப்பவரான நம் பெரிய நம்பிகள் அவ்வைபவத்தை ராமானுஜனுக்கு செய்து வைப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். பெரிய நம்பிகளே, காலதாமதம் ஏற்படாமல் தாங்கள் இக்காரியத்தை சிறைமேற்கொண்டு முடித்துத் தர வேண்டும். அது நடந்துவிட்டால் பிறகு இப்பீடத்தை ராமானுஜன் அலங்கரிப்பதில் குறையேதும் இருக்காது. இல்லை தேவவாரிகளே, அது மட்டும் போதாது.
குறைந்தது 6 மாத காலமாவது சத்விஷயங்களையும் சம்பிரதாய அபிவிருத்தி நுணுக்கங்களையும் ஆச்சாரியன் திருமுகமாக காலக்ஷேபம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். அதையும் பெரிய நம்பிகள் ராமானுஜனுக்கு செய்து வைக்க வேண்டியது அவசியமாகிறது. அது முடிந்த பிறகுதான் ராமானுஜனை இங்கு எந்த நிலையில் நிறுத்தலாம் என்று முடிவெடுக்க முடியும். அப்படி என்றால் சமாஸ்ரயணம் என்ற பஞ்சசம்ஸ்காரம் முடிந்த கையோடு 6 மாத காலம் ராமானுஜன் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்கிறீர்களா? அது சாத்தியப்படுமா? அவரோ காஞ்சியம்பதியில் கிரகஸ்தாஸ்திரம கடமையோடும் நித்திய விதிகளை பின்பற்றுபவராகவும் கோயில் கைங்கரியத்தில் இருப்பதாகவும் அறிகிறோம். 6 மாத காலம் நம் ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருப்பது சாத்தியமாகுமா? அடியேனுக்கு ஒன்று தோன்றுகிறது. அடியேன் காஞ்சியம்பதிக்கு சென்று ஆச்சாரியரை முன்னிட்டுக் கொண்டு ராமானுஜனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்கிறேன். பிறகு சில காலம் காஞ்சியிலேயே தங்கியிருந்து அடியேன் உணர்ந்தவரை சம்பிரதாய விஷயங்களை போதிக்கவும் செய்கிறேன். அது போதும் பெரிய நம்பிகளே, அது போதும். முதலில் தாங்கள் விஜயாம்பாளையும் அழைத்துக் கொண்டு காஞ்சிக்கு புறப்படுங்கள். சுவாமி, வா ராமானுஜா. அடியேனை ராமானுஜா, மன்னித்து விடுங்கள். என்ன காரியம் செய்கிறாய்? இது தகாது. பிறகு இந்த அபராதியை என்ன செய்தால் தகும் சுவாமி? ஏன் இப்படி பேசுகிறாய் ராமானுஜா? அடியேனின் அகத்தில் தாங்கள் தகுந்த முறையில் உபசரிக்கப்படவில்லை சுவாமி. அது அடியேனின் மனதை பெரும் பாரத்தில் ஆழ்த்தியுள்ளது. யார் சொன்னதப்படி? உன் அனுமானம் தவறானது ராமானுஜா. அடியேன் தகுந்த முறையில் தான் உபசரிக்கப்பட்டேன். திருப்தியாகத்தான் அமுதும் செய்துவிட்டு வந்தேன். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இயல்பு தங்களுடையது. ஆனால் அடியேனின் பாரியால் செய்தது மிகப்பெரிய தவறு சுவாமி. ஒரு ஒப்பற்ற பாகவதரை வெளிவாசல் திண்ணையில் அமர வைத்து அன்னம் அளிப்பதுதான் உபச்சாரமா சுவாமி? தஞ்சமாம்பாள் முறையற்ற செயல் செய்துவிட்டாள். இல்லை ராமானுஜா, தஞ்சமாம்பாள் முறை தவறி ஏதும் செய்யவில்லை. நீ வேதனைப்பட வேண்டாம். சுவாமி, சம்பிரதாயத்தை ஒட்டி அவள் நடந்திருந்தால் அடியேன் ஏன் வேதனைப்படப் போகிறேன்? ராமானுஜா, நீ ஆழ்வார்கள் காட்டிய வைணவ சம்பிரதாயத்தை ஏற்று பகவானின் முன்பு அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை ஒத்து வாழ்பவன். ஆனால் தஞ்சமாம்பாலோ அவளது மூதாதையர் காட்டிய வழியில் கர்மகாண்ட வழிகாட்டுதல் படி ஆச்சாரத்தை கைகொள்கிறாள். அவள் சிறு பெண். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நம் சம்பிரதாய தாத்பரியத்தை உள்ளது உள்ளபடி அவள் உணரும் பொழுது அனைத்தும் சரியாகிவிடப் போகிறது. நீ எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் உன் அடுத்த பணி எதுவோ அதை மட்டும் நினை. நினைத்து விட்டேன் சுவாமி, முடிவும் எடுத்து விட்டேன். அடியேன் இதுநாள் வரை தங்களை ஆசான் என்றும் சம்பிரதாய வழிகாட்டி என்றும் வாயளவில்தான் தெரிவித்திருக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய தவறு. முறைப்படி தங்களை ஆசானாக ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு தங்களின் திருக்கரங்களால் பஞ்ச சம்ஸ்காரங்களையும் அடைய பெற்றிருந்தால் அனைத்தும் சரியாக இருக்கும். சகதர்மிணி என்ற முறையில் அடியேன் அனுஷ்டிக்கும் தர்மத்தை தஞ்சாவும் கை கொண்டிருப்பாள். அதனால் தயவு செய்து இந்த அடியவனை தங்கள் சிஷ்யனாக ஏற்று தாங்களே அடியேனுக்கு பஞ்ச சம்ஸ்கார சமாஸ்ரயணத்தை செய்து வைக்க வேண்டும் சுவாமி. ராமானுஜா, நீ உணர்ந்துதான் பேசுகிறாயா? அது சாத்தியமே இல்லை. நீ இப்போது முன்வைத்த கோரிக்கையை அடியே நிறைவேற்றினால் சமுதாயம் அதை நிச்சயம் ஏற்காது. அனைவரின் கண்டனத்திற்கும் அடியேனும் சரி நீயும் சரி ஆட்பட வேண்டியிருக்கும். காலத்திற்கும் வீண் அபவாதத்திற்கும் நாம் ஆளாக வேண்டியிருக்கும். அப்படி ஒரு காரியத்தை அடியேன் செய்வதை நிச்சயம் அந்த வரதனும் விரும்ப மாட்டான். அடியேனை வற்புறுத்தாதே ராமானுஜா. சரி சுவாமி, தங்களை இப்போதைக்கு அடியேன் வற்புறுத்தவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு உபகாரத்தை தாங்கள் அடியேனுக்கு செய்தருள வேண்டும். என்ன அது ராமானுஜா? அடியேனின் மனதில் உள்ள பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் இருக்கிறது. அக்கேள்விகளை எம்பெருமான் வரதராஜனிடமே தாங்கள் கேட்டருளி எனக்கு விடையளிக்க வேண்டும். அவசியம் வரதனிடம் கேட்கிறேன் ராமானுஜா. சரி, உன் கோரிக்கைகள் என்னவென்று சொல். அதையும் வரதனிடம்தான் கேட்க வேண்டும் சுவாமி. அக்கேள்விக்கு தக்க பதில் அளிக்கப் போவதும் சாக்ஷாத் அந்த அத்திகிரி அருளாளர்தான். ஏன் சிரிக்கிறீர்கள் சுவாமி? ராமானுஜா, பொதுவாக வரதன் தான் அடியேனிடம் சில ஆக்ஞைகளை அளிப்பான். அடியேனும் அதை திறம்பட நிறைவேற்றுவேன். ஆனால் நீயோ கேள்விகளை வரதனிடமே கேட்டு அதற்கான பதில்களையும் அவனிடமிருந்தே பெற்று வரச் சொல்கிறாய். இது அடியேனுக்கு புதிதாக இருக்கிறது ராமானுஜா. இருப்பினும் வரதனின் திருவுளம் என்னவோ
அதை யாரால் அறிய முடியும்? உன் விருப்பத்தை வரதனிடம் தெரிவிக்கிறேன். பிறகு அவனது விருப்பம். சரி சுவாமி, அடியேன் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். அடியேன். தஞ்சாவின் விஷயத்தில் சுவாமிகள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது சுவாமி. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அடியேன் முழுவதுமாக மறந்துவிட்டேன். நீ குழப்பமடையாமல் தெளிவாக போ. சரி சுவாமி. திருக்கச்சி, வா வரதா, வந்து விட்டாயா? உன்னைத்தான் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அதனால் தான் வந்து விட்டேன். திருக்கச்சி, நீ சாதாரணமாக என்னை புகழ்ந்தல்லவா பாசுரம் பாடுவாய்? இன்றென்ன சூசகமா ஏதோ தெரிவிக்க விரும்புவது போல் பாசுரம் பாடுகிறாயே? வரதா, அடியேனின் உள்ளத்தில் நித்தியம் விற்றிருப்பவன் நீ அல்லவா? நீ அறியாதது என்று ஒன்று உண்டா என்ன? ஓர் விண்ணப்பத்தை மனதில் கொண்டுதான் உன் வரவிற்காக காத்திருந்தேன். அப்படி என்னதான் உன் விண்ணப்பம் திருக்கச்சி? விண்ணப்பம் அடியேனுடையது அல்ல வரதா, ராமானுஜனுடையது. உன்னிடமிருந்த சில கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என்று அடியேன் மூலம் விஞ்ஞாபிக்கச் சொன்னான் ராமானுஜன். ஓ, ராமானுஜனின் கேள்விகளா? சரிதான். என்னவென்று ஒவ்வொன்றாய் கேளும் திருக்கச்சி. அடியேன் மனதை வியாபித்திருக்கும் கேள்விகளை வரதனே அறிவான். அதனால் கேள்விகளையும் அதற்குண்டான விடைகளையும் வரதனிடமிருந்தே அறிந்து தனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ராமானுஜன். ராமானுஜனின் அந்த ஆழ்மன கேள்விகளையும் என்னிடமே விட்டு விட்டானா? அவன் மிகவும் சாமர்த்தியசாலிதான். ஆனால் ஒன்று திருக்கச்சி, ராமானுஜன் இந்த கேள்விகளை கேட்பதால் அவனுக்கு பதில் தெரியாது என்ற அர்த்தம் எல்லாம் இல்லை. பிறகு ஏன் கேட்க வேண்டும்? வேதத்தின் நாயகனான நான் அந்த வேதத்தை சாந்தீபனி முனிவருக்கு மாணவனாக இருந்து அவரிடம் கற்கவில்லையா? இதுவும் அது போலத்தான். வரதா, ராமானுஜன் மூலம் ஏதோ ஒரு உயர்ந்த அர்த்தத்தை இவ்வுலகிற்கு நீ அளிக்கப் போகிறாய். அது மட்டும் அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. அதற்கு அடியேனையும் ஒரு சிறு கருவியாக பயன்படுத்தப் போகிறாய். ராமானுஜனின் கேள்வியையும் அதன் பதிலையும் அடியேனிடம் எடுத்துச் சொல் வரதா. பரம்பொருள் யார்? இதுவே ராமானுஜனின் கேள்வி. அதற்கு என் பதில் அகமேவ பரம் தத்துவம், அதாவது நானே பரம்பொருள். நல்லது வரதா, அடியேன் ராமானுஜனிடம் உடனே பதிலை தெரிவித்து விடுகிறேன். பொறுத்திருக்கச்சி, நான் ஒரு கேள்விக்கு தான் பதில் அளித்திருக்கிறேன். ராமானுஜனின் மனதில் இருப்பது 6 கேள்விகள் ஆயிற்றே.
மீதம் 5ற்கு உண்டான கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டாமா? வரதா, 6 கேள்விகளா? ஆம் நம்பி, மீதம் 5 கேள்விகளுக்கும் கிரமமாக விடையளித்து விடுகிறேன். பிறகு இதனை ராமானுஜனிடம் தெரிவித்துவிடு. ராமானுஜனின் 2வது கேள்வி, பரம்பொருள் அதாவது தத்துவத்திற்கு பேதம் இருக்கிறதா அல்லது ஒன்றா? அதற்கான பதில் தர்சனம் பேத ஏவச்ச, அதாவது தத்துவம் ஒன்றல்ல, பேதங்கள் இருக்கிறது. 3வது கேள்வி, மோட்சத்திற்கான உபாயம் என்ன? மோக்ஷோபாய பிரபத்தி ஸ்யாத், என்னிடம் சரணாகதி அடைவதே மோட்சத்திற்கான ஒரே உபாயம். 4வது கேள்வி, என்னிடம் சரணடைந்த பக்தர்கள் மரணத் தருவாயில் ஒருவேளை மனதில் என்னை நினைக்க முடியாமல் போனால் அவர்களின் கதி என்ன? அதற்கான பதில் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். என்னிடம் சரணடைந்தவர்கள் தன் அந்திம காலத்தில், அதாவது மரணத் தருவாயில் என்னை நினைக்க முடியாமல் போனாலும் எந்த பாதகமும் இல்லை. 5வது கேள்வி, என் அடியவர்கள் அவர்களின் சரீரத்தை விடும்பொழுது அடையும் பலன் என்ன? அதற்கான பதில் தேகாவசானே முக்தி ஸ்யாத். என் அடியவர்கள் இந்த சரீரத்தை விடும்பொழுது மீண்டும் இந்த பூமியில் பிறக்காமல் வைகுண்ட பிராப்தி என்னும் மோட்ச சாம்ராஜ்யத்தை வந்தடைவார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். ராமானுஜனின் 6வது கேள்வி, தான் யாரை ஆச்சாரியராக அடைய வேண்டும் என்று. அதற்கு என் பதில் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா, அதாவது மகாபூர்ணராம் பெரிய நம்பிகளை ஆச்சாரியராக ராமானுஜன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன திருக்கச்சி, 6வது பதிலை சொன்னதும் உன் முகம் இவ்வளவு பிரகாசமாக மலர்ந்து விட்டது? பிரகாசம் வரத்தானே செய்யும் வரதா. இத்தனை காலங்களாக அடியேனையே ஆச்சாரியனாக இருக்கச் சொல்லி பலவாறு வற்புறுத்திக் கொண்டிருந்தான் ராமானுஜன். தற்போது உன் திருவாக்கால் பெரிய நம்பிகளே அவனது ஆச்சாரியன் என்று நீ திருவாய் மலர்ந்து விட்டதால் இந்த தர்ம சங்கடத்திலிருந்து அடியேன் விடுபட்டேன் வரதா. அவருடைய உச்சிஷ்டமா? அது எதற்கு உங்களுக்கு? அது வல்லவோ அடியேன் ஏற்க விரும்பும் பிரசாதம். அது எங்கே தஞ்சா? என்ன சுவாமி நீங்கள்? அவர் உண்டு முடித்த மிச்சம் எச்சில் ஆயிற்று. இந்த சாதாரண திருநங்கைகளை நீங்கள் ஏளனம் பேசுவதை தவிர்த்து சமுதாயத்தில் உரிய மரியாதை கொடுத்து அவர்களை மனிதர்களாக மதியுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம்.